பெருந்தலைவரின் பெரும்புகளை போற்றுகிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் ஆங்கமே வைத்திய கண்ணும் பயமின்றே வேங்கமே இல்லாத நாடு என்று போதிக்கிறார். ஒரு நாட்டில் எல்லா வளங்களும் வாய்க்கப்பெற்றிருந்தாலும் ஒரு நல்ல ஆட்சியாளர் வாய்க்கப்பெறாவிட்டால் அந்த வளங்கள் யாவும் இருந்து பயனில்லை என்கிறார். அதேபோல எல்லா வளங்களும் நிறைய பெற்ற நிரம்ப பெற்ற நிலம் இந்த தமிழ்நாடு. என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுரம் பாடினார் என்றால் அது வெற்று புகழாரம் அல்ல. உண்மையிலே எல்லா வளங்களும் நிரம்ப பெற்ற நிலம்தான் இந்த நிலம். ஆனால் எல்லாம் இருந்தும் இந்த இனத்தின் மக்கள் கையேந்து நிற்கிற இழிவான நிலைதான் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள்? வரலாற்றில் தமிழன் கையேந்தி எப்போதும் பழக்கம் இல்லை. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். வாழ வாய்ப்பட்டு இந்த நிலத்துக்கு அண்டி ஒண்டி ஒருவர் பிழைக்க வந்தால் கூட அந்த பிழைக்க வந்தவரை செம்மாந்த வாழ்க்கையை வாழ்வார் என்பதுதான் தமிழர் பண்பாடு. வந்தாரை வாழ வைக்கும் நிலம், வந்தாரை வாழ வைக்கும் இனம், இந்த பெயரும் பண்பாடும் தமிழனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த இனத்தின் மக்கள் இன்றைக்கு எல்லா உரிமையும் இழந்துவிட்டு தலைநகர் சென்னையிலேயே அகதியை போல அடிமை போல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். வள்ளுவன் தான் பாடுறான், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்கிறான். வானத்தில் உள்ள மேகங்கள் மழையாக பொழிந்து அந்த மழைக்காக உயிர்கள் யாவும் ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள். நாமும் அந்த நல்லாட்சி நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறோம். தேர்தலின் போது பலவித முழக்கங்களை வைக்கிறார்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு 2021 ஐயா ஸ்டாலின் வச்சாங்க. நாங்கள் வந்தால் பாலாரும் தேனாரும் கரை புரண்டு ஓடும், வறுமை ஒழிஞ்சிரும், ஏழ்மை ஒழிஞ்சிரும், பசி பஞ்சம் ஒழிஞ்சிரும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிரும், நாடு சுபிட்சமாயிடும், இப்படி எல்லாமே சொல்லப்படுகிறது. ஆனால் வாக்கு செலுத்தினால் யார் வந்தாலும் எந்த மாற்றம் வந்தபாடு இல்லை, எந்த ஏற்றம் வந்தபாடு இல்லை. அது நேற்று இன்னைக்கு அல்ல, 60 ஆண்டா அப்படித்தான். அன்பு சொந்தங்களே, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது. உலகத்தை பின்னோக்கி பார்க்கிற போது உலகம் வளர்ந்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறது. சிங்கப்பூர்ங்கிற நாட்டை பார்த்து வியக்கிறோம். ஆனால் சிங்கப்பூர்ங்கிற நாடு வளர்ந்தது வெறும் 40 ஆண்டு காலத்துக்குள்ளதான். ஆசியாவின் தீண்டதாக நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர் நகரத்தை, அந்த நிலத்தை லீ குவான் யூங்கிற பெருமகன் 33 ஆண்டு காலம் ஆண்டார். அந்த 33 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலைசிறந்த நாடாக மாற்றி காமிச்சிட்டேன். 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட நாடு ஜப்பான். ஜப்பான் இனி தேராது என்று உலகம் கணக்கிட்டது. ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 இடங்களில் அமெரிக்கா குண்ட போட்டான். எந்தவித கனிம வளங்களும் இல்லாத நாடு. அந்த நாட்டை 40 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றா நிமிர்த்திருக்கான். காரணம் அந்த மண்ணின் ஆட்சியாளர்கள். ஆனால் தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி 60 ஆண்டு ஆண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மாற்றம் என்ன, ஏற்றம் என்ன? யாராவது ஒருவர் கருணாநிதி சிறப்பு ஆண்டாரு, கருணாநிதி ஆட்சி வேணும் கேட்டிருக்காங்களா? ஜெயலலிதா அம்மையார் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க, ஜெயலலிதா ஆட்சியை போல வேணும் கேட்டிருக்காங்களா? ஐயா ஸ்டாலின் பேச்சிருக்காரா இதுவரைக்கும்? நான் கருணாநிதி ஆட்சியை கொடுப்பேன் என்று ஸ்டாலின் பேசியதாக வரலாறே இல்லை. அவர் என்ன சொன்னார்? கடந்த காலத்தை அவருக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னாரு. ஸ்டாலின் ஆட்சியை தருவன்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா ஆட்சியை தருவன்னு சொல்லல. ஆனால் தலைமுறை கடந்து சந்ததி கடந்து எல்லோரும் ஒருமித்து ஒரே மாதிரி
காமராசர் போல ஒருத்தர் நாட்டாண்டா நல்லா இருக்கும்பா. காமராசர் நாட்டை ஆண்டது 60 ஆண்டு இல்லை, 70 ஆண்டு இல்லை, வெறும் 9 ஆண்டு காலம்தான். காமராசர் படித்தவர் இல்லை, ராஜாஜி போல காமராசர் படித்தவர் இல்லை. ஆனா அந்த தலைவனால் 9 ஆண்டு காலத்தில் நாட்டை எப்படி நிமிர்த்த முடிந்தது? ஏன்னா அந்த தலைவனுக்கு உயர்ந்த சிந்தனை இருந்தது, தொலைநோக்கு பார்வை இருந்தது, மக்கள் குறித்தான அக்கறை இருந்தது. இந்த தமிழ் சமூகம் உலகத்துக்கு எல்லாவற்றையும் போதித்த ஒரு இனம். உலகிற்கு கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் என்று எல்லாவற்றையும் கற்றுத்தந்த பேரிடத்தின் மக்கள் தமிழர்கள் நாம். ஆனால் இடைக்காலத்தில் சங்க காலத்தில் பெண்பார் புலவர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இடைக்காலத்தில் நமக்கான கல்வி மறுக்கப்பட்டது. கல்வியை நிறுவனப்படுத்தி கொடுக்க வழி இல்லை. 2000 ஆண்டுக்கு முன்பாக கல்வியோட தேவை குறித்து வள்ளுவன் பாடியிருக்கான். ஆனால் 2000 ஆண்டில் கல்வியை நிறுவனப்படுத்தி கொடுக்க ஆள் இல்லை. சோழர் காலம், பாண்டியர் காலம், பிற்கால சோழர் காலம், பிற்கால பாண்டியர் காலம், கலப்பர் காலம், நாயக்க காலம், சங்க காலம், சங்க மருவிய காலம் என்று 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கிடையே கல்வியை நிறுவனப்படுத்தி கொடுத்த பெருந்தலைவர் நம் தாத்தன் காமராசர். பாரதி பாடுற அன்னச்சத்திரம் 1000 கட்டலும், ஆலயங்கள் 16 நாட்டலும், பின்வரும் தர்மங்கள் யாவும் பெயர் பெற்று விளங்கச் செய்வது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தேங்கிறான். அன்னச்சத்திரம் 1000 கட்டி எவ்வளவு பேருக்கு சோறு போட்டாலும், பல்லாயிரக்கணக்கில் கோயிலை கட்டி நீ வழிபாடு செய்தாலும் அதெல்லாம் பெரிய புண்ணியம் இல்லடா. ஒரு ஏழைக்கு, ஒரே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தாலும் அதான் புண்ணியம்ங்கிற. அந்த புண்ணியத்தை, அந்த தர்மத்தை, அந்த அறத்தை செஞ்ச தலைவன் ஐயா காமராசர். அவ்வை பாடுறான், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிற. பிச்சை எடுத்தாலும் படி, படிக்காம இருக்காதுங்கிற. ஆனால் நம்மை பிச்சை எடுக்க தள்ளாது அந்த தலைவன் பிச்சை எடுத்து நமக்கு கல்வி புகட்டினான். யான் பெற்ற இன்பம் வையகம் பெருக, இது பழமொழி. யாம் பெறாத இன்பம் வையகம் பெருக என்று வாழ்ந்த தலைவன் காமராசர். அவருக்கு கல்வி கிடைக்கல, கல்வி பயிலல. ஆனால் அவருக்கு கிடைக்காது வருங்கால தமிழ் தலைமுறைக்கு கிடைக்கணும் என்று வேலை செஞ்சார். ராஜாஜி ஆட்சி காலத்தில் 6000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை மூடிடுறாங்க. மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறக்கிறது. அதுக்கு பிறகு அவர் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தொடங்குறாரு. இன்னைக்கு மேலை நாடுகளில் பேசப்படுது அருகமை பள்ளி முறை. அருகமை பள்ளி முறைனா 1 கிலோமீட்டருக்குள்ள தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்குள்ள நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்குள்ள உயர்நிலை பள்ளி, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த சுற்றத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்குள்ள படிக்கணுங்கிற அருகமை பள்ளி முறை இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பள்ளி முறையை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த நிதி ஆதாரமே அன்னைக்கு 47 கோடி தான். 47 கோடி தான். காமராசர் பதவியேற்கிற போது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த நிதியின் மதிப்பு 47 கோடி தான். இன்னைக்கு 4 லட்சம் கோடி, அன்னைக்கு வெறும் 47 கோடி. அந்த 47 கோடிக்குள் தான் வரலாறு போட்டுக்க அளவுக்கு, பாறு போட்டுக்க அளவுக்கு பொற்கால ஆட்சி கொடுத்தார். பள்ளிக்கூடங்கள் திறக்கிறாரு, மதிய உணவு திட்டத்தை தொடங்கணும்னு நினைக்கிறாரு. போதுமான நிதி இல்லை, அதிகாரிகள் தயங்குறாங்க. இருக்கிற வரைக்கும் போடுங்க, நான் போய் பிச்சை எடுக்கிறேன், மக்கள்கிட்ட கையேந்திரன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க மாநாடு போட்டார் காமராசர். மாநாடு தான் கட்சி மாநாடு போடல. என்ன மாநாடு போட்டார்? பள்ளி சீரமைப்பு மாநாடு. 150க்கும் மேற்பட்ட மாநாடுகளை தமிழ்நாடு முழுக்க போட்டு அதில் காமராசரே பங்கேற்கிறாரு. பெற்றோரோட உரையாடுறாரு. நீங்கள் ஒரு பெஞ்சு வாங்கி கொடுங்க, ஒரு மேஜை வாங்கி கொடுங்க, ஒரு கரும்பலகை வாங்கி கொடுங்க, நாற்காலி வாங்கி கொடுங்க, அரிசியை கொடுங்க, பருப்பை கொடுங்க, காய்கறியை கொடுங்க, இல்லை ஒரு விறகாவது கொடுங்க, எதுவுமே இல்லையா வந்து சமைச்சாவது போடுங்கன்னு மக்கள்கிட்ட பேசுறாரு. மக்கள் அள்ளி கொடுத்தான். அந்த 150க்கும் மேற்பட்ட கல்வி சீரமைப்பு மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக திரட்டப்பட்ட தொகை அன்றைக்கே 7 கோடி. மக்களின் பங்களிப்போடு மக்களுக்கான தலைவன் அதை செயல்படுத்தி காட்டினார். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் ஒரு மறுமலர்ச்சி.
காமராசர் தாங்க சொல்றாரு, எந்த சொத்தும் இல்லாத ஏழை மக்களுக்கு கல்வியே ஒரு சொத்தாகும். அந்த சொத்தை கொடுத்து விட்டால் வறுமை நீங்கும், ஏழ்மை போகுங்கிறார். காஞ்ச நிலத்துல பயிரை வந்து நீ விளைவிக்க முடியாது. அதே போல பசியோடு பட்னியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ சொன்னா காதல ஏறாது, முதல்ல சோற போடுன்னாரு. வள்ளுவன் சொல்றான், வள்ளுவன் கூட வயிற்றுக்கு சோறுங்கிறத வந்து ரெண்டாவது வைக்கிறேன். முதல்ல செவிக்கு ஞானம் அப்புறம் தான் வயிற்றுக்கு கல்விங்கிறேன். ஆனால் பாரதி சொல்கிறான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மக்களுக்கு பயிற்று பல தந்து பாறை உயர்த்திட வேண்டும்ங்கிற. அப்படி சோறு போட்டு கல்வி கொடுத்து இந்த பாறை உயர்த்திட்ட பெருந்தலைவன் நம் தாத்தாள் காமராசர். அவர் ஆட்சி தாங்க ஆட்சி. மக்கள் ஆட்சின்னா வரையறை செய்கிறாரு ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களை நிறுவுற ஆட்சி தான் மக்களாட்சி. அந்த மக்களாட்சியின் தலைவனாக மக்களுக்கான தலைவனாக இருந்த தலைவர் காமராசர். அவர் ஆட்சி தான் ஆட்சி. எவ்வளவு நேர்மை, எவ்வளவு உண்மை! ஒரு தலைவன் இவ்வளவு உண்மையாக, இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு நேர்மையாக வாழ முடியுமா என்று வியந்து பார்க்கிற அளவுக்கு, மெய் சிலித்து போகிற அளவுக்கு, கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு காமராசர் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். கடைசி வரை தனக்குன்னு சொத்து சேர்க்கலங்க. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து இறந்து போனார். வாடகை வீட்டுக்கு வந்து அதுக்கு காசு கொடுத்தது கட்சி. வாடகை வீட்டில் இருந்து இறந்து போனார். தம்பி சொன்னது போல ரேஷன் அரிசியில் சாப்பிட்டாரு. இன்னைக்கு ரேஷன் அரிசியை பொறுத்துக்கலாம், ஓரளவு பார்த்து பரவாயில்லன்னு இருக்கும் இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு ரேஷன் அரிசி இப்படி இருக்காது, நாற்றம் எடுக்கும், வீச்சம் எடுக்கும். அந்த நாற்றத்தை பொறுத்து கொள்வதற்காக ஒரு 3 சொட்டு நெய்யை விட்டுட்டு அப்படி சாப்பிடுவார். அவர் நினைச்சிருந்தா பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியுங்க. காமராசர் ஆடம்பரமாக வாழ்ந்திருக்க முடியும், ஆனால் வாழலை. ரஷ்யாவுக்கு போறாரு காமராஜர். ரஷ்யாவுக்கு போறதுக்காக கோட் சூட்லாம் தைக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கோட் சூட் போடாமல் எவ்வளவு குடியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வேட்டி சட்டையோடு தான் போனார். இது சத்தியம். ஒரு சந்தேகம் மட்டும் தான், விருதுநகரில் காமராசருக்காக ரஷ்யாவுக்கு போவதற்காக தைக்கப்பட்டு காமராசர் பயன்படுத்தாத ஆடை என்று விருதுநகரில் போட்டு வைக்கப்பட்டிருக்கு அவர் இல்லத்தில். இப்போ திடீர்னு நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம், நாங்கள் தான் ஏசியாக வச்சோம். கருணாநிதி தான் பண்ணார். சரி, கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறேன். என்னடா ஆதாரம் கேட்டால், கருணாநிதி 2013 ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்கார். ஏண்டா அவர் போட்டதுக்கு அவரே ஆதாரமாட? வேற ஏதாவது ஆதாரம் சொல்கிறா? இல்லைங்க, 86 கருணாநிதியே பேசியிருக்கார். எனக்கு அவர் 10 லட்ச ரூபா கடன் தரணும். நான் சொல்கிறேன், என்ன ஆதாரம்? போன வாரம் 10 லட்ச ரூபா கடன் தரணும்னு நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது. அந்த மாதிரி தான் திடீர்னு கருணாநிதியை உயர்த்தி காமராசரை தாழ்த்தணும். திமுகவின் மானத்தை காப்பாற்றியதே காமராசர். அமெரிக்காவுக்கு அண்ணா போறாரு. அமெரிக்காவோட அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறார் அண்ணா. ஆனால் நிக்சன் வந்து சந்திக்கலை. அதே நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது, அமெரிக்காவின் அதிபர் நிக்சன் இந்தியாவுக்கு வந்தபோது காமராசரோட செல்வாக்க பேரை புகழ கேட்டு நான் காமராசரை சந்திக்கணுமேங்கிறாரு. நம்ம ஆளு அண்ணாவை பார்க்கல, இல்லை அப்படிப்பட்ட ஆளை நான் ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுத்தவரா காமராசர். ஆனால் இன்னைக்கு திடீர்னு பேசுகிறேன். காமராசர் வந்து கடைசி நேரத்தில் கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டையும் இந்த ஜனநாயகத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னார. எப்படி இருக்கு? அதுக்கு தான் முகநூல்ல ஒருத்தர் எழுதுறான், அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்றீங்க? கருணாநிதி அங்கே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காமராசர் பையில 120 ரூபா காசு கடைசி வரைக்கும் பத்திரமா இருந்துச்சு. அதெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்லைங்க. காமராசர் நல்லா இருந்தாரா, நல்ல திடகாத்திரமா இருந்தார். திடீர்னு ஒரு இரவுல வந்து உண்டுட்டு உறங்க போறாரு. உறங்க போறப்ப அவரோட உதவியாளர் வைரவன்ட்ட, நான் படுத்துக்கிறேன், விளக்கு அணைச்சிட்டு போ வைரவாங்கிறார். வைரவா விளக்கு அணைச்சிட்டு போ, இது புகழ்பெற்ற வாக்கியம். அவர் படுத்த படுக்கையாக கிடந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகல, திடீர்னு இறந்து போயிட்டாரு. ஆனால் புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க பாருங்க. காமராசர் வந்து
கருணாநிதி கையை பிடிச்சிட்டு பேசினாராம். இந்த கதை அப்படியே இருக்கும், கதாபாத்திரத்தை மாற்றிடுவாங்க. காகித மில்லத்து வந்து கடைசி நேரத்தில் கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றி கடன் தான் இஸ்லாமிய சமுதாயத்தை ஒப்படைச்சு போகிறேன்னு சொன்னாராம். இதுக்கு சாட்சி யாருன்னா கருணாநிதி தான். கருணாநிதி பண்ணதுக்கு கருணாநிதியே சாட்சி. கேடு கட்டவங்க தம்பி சொன்னது போல தான்சானியான்னு ஒரு சம்பவம் ஒரு 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி. ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் தான்சானியாவில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் ஸ்டாலின் ஆட்சியை, திமுக ஆட்சியை வந்து பாராட்டுறாங்க. உள்ளூர்லேயே காரி துப்புறேன், பாட்டி மூதாட்டியை செருப்பு கழட்டி சுரட்டி நோக்கி அடிக்குது. தான்சானியாவோட யாரா புகழ்றது அப்படின்னு பார்த்தா ஒரு காணொலியை போடுறாங்க. அந்த காணொலியில் ஒரு 4 பேர் ஸ்டாலின் படத்தை அப்படி வச்சுக்கிட்டு அவங்க நடனம் ஆடுறாங்க. என்ன நடனம் ஆடுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா 3000 ரூபா காசை கொடுத்து செட்டப் பண்ண அவன் ஜீப்பு முத்து வாழ்கன்னு கூட சொல்லுவானா. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியின் புகழ் பழங்குடி மக்களுக்கு இங்கே செய்யக்கூடிய சாதனை எல்லாம் கடல் கடந்து கண்டம் கடந்து அப்படியே பரவி காத்தோடு காத்தா போய் அந்த காத்தோடு காத்தா போகிறப்ப பழங்குடி மக்களுக்கு காதில் விழுந்து அவங்களா மனமு வந்து ஸ்டாலின் படத்தை போய் கூகுளில் தட்டி ஒரு பிரிண்ட் எடுத்தாந்து அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடினாங்களாம். மானமும் இருக்காது, வெக்கம் இருக்காது, ரோசம் இருக்காது, உண்மை இருக்காது, கூச்சமாக இருக்காடா அவங்களுக்கெல்லாம். பொய் எப்படா அப்படி சொல்கிறீங்க? எங்கள் சமூக வலைதளங்கள் இருக்குங்க, இன்னைக்கு காட்சி ஊடகங்கள் இருக்குது, சமூக வலைதளங்கள் இருக்குது, ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது. போட்டால் டப்புன்னு என்னன்னு சொல்லிடுது, அதுவே சொல்லிடுது மனுஷன் போல. இன்னைக்கே இவ்வளவு பொய் சொல்கிறான்னா அந்த காலத்தை என்னென்ன சொல்லியிருப்பான்? அடிச்சு விடுறது. காமராசர் ஒரு மலை, கருணாநிதி மடு கூட இல்லை, மலம்டா. கருணாநிதி மலம். யாரை கொண்டு யாரோட வைப்படுறது? காமராசர் ஒரு இடத்துல கூட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தலைங்க, ஒரு இடத்துல கூட. நீ சிந்திச்சு பாருங்க, காமராசரோட தங்கச்சி பையன் அடித்தடியில் ஈடுபட்டுறாரு. ஈடுபட்ட உடனே சொல்கிறாங்க வந்து இது மாதிரி தம்பி இது மாதிரி பண்ணிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு தயங்கிட்டே சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் காமராசர் சொல்கிறாரு, உடனடியாக கைது பண்ணுன்னு. அவன் தப்பு பண்ணால் அவன் உள்ளே போட்டும், அவன் தப்பு பண்ணலன்னா அவன் சட்டத்தின்படி விடுதலை ஆகட்டும், நீ எந்த தயவுதாட்சனையும் காட்ட வேண்டாம்னு தன் தங்கை மகனை கைது செய்ய சொல்லி உத்தரவு போட்டவர் காமராசர். ஆனால் திமுகவோட ஆட்சி காலத்தில் ஒரு யூடியூபர் செல்வாக்கு இருக்காங்க, ஒரு யூடியூபரை கைது பண்ண முடியல, கேஸ் பண்ண முடியல. அஜித்குமார் மரணம், அஜித்குமார் அடித்தே கொலை செய்யப்படுறாங்க காவல்துறையால். அந்த அஜித்குமாரை அடித்து கொலை செய்ய சொல்லி உத்தரவு போட்ட பரதேசி மகன் யார் கேள்வி எழுப்புறோம். இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறேன். ஞானசேகரன் ஒரு பொறுக்கி நாய் வந்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போய் ஒரு பெண் பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்கிறேன். அவனுக்கு பின்புலத்தில் இருந்தது யார்? கோட்டூர்புரம் திமுக நிர்வாகியா, அமைச்சர் மாசுவா, யாரும் சொல்லுங்கடான்னா சொல்ல மாட்டேங்கிறேன். இவன் காமராசர் ஆட்சியை பற்றி பேசுகிறேன். எப்படிப்பட்ட நிர்வாகம்! தன் தாய்க்கு வந்து ஒரு தண்ணீர் இணைப்பை கொடுத்துட்டாங்கிறதுனால கோபப்பட்டவர் காமராசர். முதலமைச்சரோட தாயும் தங்கையும் வீதியில் போய் தண்ணி பிடிக்க நின்னாங்கன்னா அந்த காட்சியை கற்பனை பண்ண முடியுதா? முதலமைச்சரோட தாய் வீதியில் நின்று தண்ணி பிடிச்சா எப்ப? காமராசர் ஆட்சியில். ஆனால் திமுக ஆட்சியில் கவுன்சிலர் புருஷன் பண்ற அட்ராசிட்டி என்ன, அட்டூழியம் என்ன? நான் யார் தெரியுமா? கவுன்சிலர் புருஷன். யாரை சொல்றது? அப்படிப்பட்ட அப்பழுக்கற்றவாளை நம்ம வாழ்க்கை அப்படி நாம் கற்பனையே செய்ய முடியாது. மகான் போல வாழ்ந்தார், துறவி போல வாழ்ந்தார். எல்லாத்தையும் துறந்த துறவிகள் கூட தன் தாயோடு கொண்டத அந்த அன்பையும் பிணைப்பையும் துறக்கல. முற்றும் துறந்த முனிவர்கள் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, எந்த ஆசையும் கூடாது என்ற ஆதிசங்கரர், பட்டினத்தார், அவங்களெல்லாம் தாயோடு கொண்டத பிணைப்பை, அன்பை துறக்கவில்லை. ஆனால் காமராசர் தன் தாயை பக்கத்தில் சேர்த்துக்கலங்க. தாயின் மேல அன்பு இல்லாமலா? தாயை பக்கத்தில் வச்சிருந்தா தாயை பார்க்க சொந்தக்காரன் வருவான், அவன் வீட்டுக்குள்ளே வருவான், வீட்டுக்குள்ளே தொலைபேசி எடுத்து அழைப்பை போடுவான், அவன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவான். அந்த அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது
என்று சொல்லி தன் தாயை தள்ளி வைத்து தன் தாய்நாட்டு மக்களுக்கு தாய் போல நின்று சேவையாற்றினார் காமராசர். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம். காமராசரை பார்த்து அன்னைக்கு கவிதை படிக்கிறேன். பெயர் சொல்ல பிள்ளை இல்லை உனக்கு, பெயர் சொல்ல பிள்ளை இல்லை உனக்கு, அதால் என்ன, பள்ளி செல்லும் பிள்ளைகள் எல்லாம் உன் பெயரைத்தானே சொல்லுகின்றன. இன்னைக்கு எங்களுக்கு திமுகவுக்கு காமராசர் மேல பற்று இருக்குங்கிறாங்க. ஆனால் காமராசர் உயிரோடு இருக்க காலத்தில் காமராசரை கொச்சைப்படுத்தியது இந்த கேடுகட்ட திமுக. அன்றைக்கெல்லாம் எருமை தோலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வார்கள், இப்போது எருமை தோழனை ஏற்றுமதி செய்கிறார்கள் என்று சொன்னது இதே திமுக. கருவாட்டிக்காரி மகன் என்று சொல்லி அவரை கேவலப்படுத்தியது இதே திமுக. முரசொலியில் அடுக்கடுக்காக கேலி சித்திரம் போட்டு எல்லா கேலி சித்திரத்திலும் காமராசரை கொச்சைப்படுத்தியது இதே கருணாநிதி. இன்னைக்கு திடீர்னு அவரோட வாழ்வு என்ன, அப்பழுக்கற்ற அறம் சார்ந்த வாழ்வு. அன்னைக்கு கிளப்பி விட்டாங்க. காமராசர் பெரிய பங்களாவில் வாழ்றாரு, காமராசர் பெரிய பங்களாவில் வாழ்றாரு. அவர் கோடிக்கணக்காக பணத்தை சுவிஸில் போட்டு வச்சிருக்காரு, சும்மா ஏழை வேஷம் போடுறாரு அப்படின்னு. காமராசர் செத்து போனார். அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயணித்த வாகனத்தை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் காமராசங்கிற சரித்திரத்தை வரலாறு எடுத்துக்கொண்டது. காமராசரை பார்த்து கண்ணதாசன் பாடினார், தங்கமே தன் பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டு தாய் தவிர சொந்தம் என்று எதுவும் இல்லை, மனைவியும் இல்லை துணைவியும் இல்லை, தூய மணிமண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, கோயசோட்டம் இல்லை, கொடநாடு தோட்டம் இல்லை, ஆண்டு கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லைன்னு பாரு. பிச்சை எடுக்கக்கூடிய ஆண்டி கூட கையில் ஓடுன்னு உன்னை சொத்தா வச்சிருப்பான், எந்த சொத்தும் இல்லாத செத்து போனிய காமராசு என்று பாடினார். அந்த தலைவனை கொச்சைப்படுத்தியது திமுக. எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படிப்பட்ட நிர்வாகம். இன்னைக்கு திமுக ஆளுது, அதிமுக ஆண்டுச்சு. ஆனால் திமுக தொட காலத்தில் என்ன சொன்னாங்க, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு, நாங்கள் திராவிட நாட்டை அடைந்து காட்டுவோம், தென்னையில் படுத்துக்கொண்டாவது திராவிட நாட்டை அடைவோம் சொன்னது திமுக. ஆனால் எவனும் சுடுகாட்டுக்கு போகல அவளச்சி கிணத்துல. அப்படி தனி நாடு அடைவோம் என்று சொன்ன திமுக இருந்த உரிமைகளை பறிகொடுத்தது. நமக்கான உரிமை காவிரி உரிமை. மன்னர் ஆட்சி காலத்தில், வெள்ளக்கார ஆட்சி காலத்தில், அந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு காவிரிலேயும் தண்ணி வந்துச்சு. ஆனால் மக்களாட்சி காலத்தில் காவிரிலேயும் தண்ணி வர மறுக்கிறது. ஏன்னா கொடுக்க மாட்டேங்கிறான் கர்நாடகாவில். தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது, தண்ணியே தரமாட்டேன். முல்லை பெரியார் அணை தமிழனுக்காக பெண்ணி குக்கிற மாமனிதன் கட்டித்தந்த அணை. நான் இந்த பூமியிலே வாழ்வது ஒரு முறைதான், அந்த ஒரு முறை ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போய், நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட போது லண்டனுக்கு போய் தன் மனைவி நகை வித்து நமக்கு அணை கட்டி கொடுத்தான் பெண்ணிக்குக்கு. அதற்கு நன்றி கடனாக பெண்ணிக்குக்கின் பிறந்தநாள் அன்று முளைப்பாறு எடுத்து கொண்டாடுகிறார்கள் தேனி அந்த பக்கம் வாழக்கூடிய மக்கள். அந்த முல்லை பெரியாற்று அணையை நாங்கள் தகர்ப்போம்ங்கிறேன். யாரு? கேரளா. அதே போல பாலாறு, பாலாற்றில் தமிழ்நாட்டுக்கு பங்கு இல்லைங்கிறேன். ஆந்திராக்குள்ள பாலாறு 33 கிலோமீட்டர் பாயுது. அந்த 33 கிலோமீட்டரில் 22 தடுப்பணை இருக்கு. ஆனால் அதே பாலாறு தமிழ்நாட்டுக்குள்ள 222 கிலோமீட்டர் பாயுது. இந்த 222 கிலோமீட்டரில் எங்கேயும் அணை இல்லை, தடுப்பணை இல்லை. ஆனால் பல இடங்களில் மணல் குவாரி இருக்கு. இப்படி காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்கப்படாத சிக்கலா இருக்கு. திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் இந்த சிக்கலை வைத்து அரசியல் செய்கிறதே ஒழிய நமக்கான தீர்வை பெற்று தரல.
ஆனால் அந்த தலைவன் காமராசர் இருந்த வரை காவிரி சிக்கலாக இல்லை, முல்லை பெரியாறு சிக்கலா இல்லை, பாலாறு சிக்கலா இல்லை. பரம்பிக்குளம் ஆணையாறு அந்த திட்டம், பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த காரணமே பெருந்தலைவர் காமராசர் தான். அன்னைக்கு கடும் எதிர்த்து வைக்கிறாங்க கேரளாவில், இல்லை செயல்படுத்த முடியாது அப்படின்னு. காமராசர் பேசி ஒத்துக்க வைக்கிறார். அதுக்கு பிறகு ஆட்சி மாறிடுது, திட்டத்தை தொடங்கிட்டாங்க. 2-3 கட்டம் பணி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கப்ப இல்லை செயலாக்கம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. காமராசரை பேசி அன்றைக்கு முதலமைச்சர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தார். காமராசர் என்ன சரிதானே அப்படின்னு கேட்டவன எல்லாம் பேசிட்டு அந்த முதலமைச்சர் எழுந்துச்சு நின்று சரிதாங்கியாங்கிறார். அதான் அவரோட ஆளுமை. திருச்சி பக்கம் ஸ்ரீரங்கத்திட்ட புள்ளம்பாடி கால்வாய் திட்டம்னு திட்டத்தை காமராசர் தொடங்குறாரு. அந்த காவிரி ஓடக்கூடிய இதில் ஒரு கால்வாய் வெட்டுற திட்டம். இங்கே கால்வாய் வெட்டுறதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்த்து வைக்கிறார். இல்லை எங்களை கேட்காம செய்யக்கூடாது அப்படின்னு. காமராஜ் சொல்கிறாரு, நான் புள்ளம்பாடியில் கால்வாய் வெட்டினா உனக்கண்ண, கால்வாய் வெட்டினா அணை கட்டினா உனக்கண்ண, இந்த தண்ணி திரும்ப போய் கர்நாடகா ஓட போடுறது இல்லை, கடல்தானே கலக்க போது, உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு. உடனடியாக கேரளா முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கிறார் காமராஜர்கிட்ட. அந்த திட்டம் செயலாக்கம் செய்யப்படுது. இப்படி காமராஜர் இருந்தப்ப இந்த சிக்கலாக இருந்தது இல்லை. தமிழ்நாட்டில் 6 அணை கட்டினாரு. 70 ஆண்டை கடந்தும் கூட காமராஜரின் புகழ் போல கம்பீரமாக நிலைத்து நிற்குது. ஆனா இன்னைக்கு இவன் பாலம் கட்டினா, இவன் தடுப்பணை கட்டினா என்ன நிலைமையில் இருக்குது? அவருக்கு எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வை தான். இன்னைக்கு இருக்கிறது போல வாக்குக்காக பண்ணல. இதை பண்ணா ஓட்டு போடுவானா, அதை பண்ணா ஓட்டு போடுவானா. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா பெண்கள் ஓட்டெல்லாம் வாங்கிடலாம். லேப்டாப் கொடுத்தோம்னா அந்த ஓட்டை பூரா கவர் பண்ணிடலாம். கல்விக்கடன் ரத்துனோம்னா அந்த ஓட்டை பூரா கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் ஒருபோதும் நினைக்கல. வாக்கை நோக்கி ஒருபோதும் சிந்தித்த தலைவன் இல்லை. வாக்கு அரசியலை மனசில் கொண்டு செயல்படுத்தியவன் அல்ல. மாறாக வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை நுழைச்சி சிந்தித்த தலைவன். அப்படிப்பட்ட தலைவன் பெருந்தலைவர் காமராசர். அவர் எல்லாமே சிறப்பாக செஞ்சார். அன்னைக்கு கவிஞர் சுந்தரம்னு ஒருத்தர் போய் காமராசர்கிட்ட, நாம் இவ்வளவு பண்ணியிருக்கோம், நாம் ஒரு விளம்பரம் பண்ணால் என்ன, நாம் செஞ்சதெல்லாம் சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணால் மக்கள்கிட்ட போய் சேரும்ல, அது வாக்கரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்ல அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக காமராசர் எவ்வளவு செலவாகும்னு கேட்குறாரு. ஒரு தொகையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அட பாவி, இந்த காஸ்ட்டில் இன்னும் 2-3 பள்ளிக்கூடம் கட்டிடுவனே அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நமக்கு எதுக்கு விளம்பரம்னே அப்படின்னு கேட்குறாரு. நாம் அணை கட்டினோம், நீர் பெருக்கம் அடைஞ்சிருக்குது, சாலைகள் போட்டோம், மக்கள் பயன்படுறாங்க, தெருவிளக்கு போட்டோம், எல்லாரும் அதை பயன்படுத்துகிறாங்க, பயனடைகிறாங்க. நாம் பள்ளிக்கூடம் கட்டினோம், பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. நம் ஆட்சியின் பயனை மக்கள் அனுபவிக்கிற போது எதற்காக விளம்பரம் என்று கேட்டார். எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் ஆட்சியின் பயனை அனுபவிக்கிற போது எதுக்கு தனியாக விளம்பரம் என்று கேட்டு அப்படி இருந்த தலைவன். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி இருந்தார் அவர். அன்னைக்கு காமராசர் ஒரு கட்சிக்காரோட, காங்கிரஸ் காரரோட திரையரங்கை திறந்து வைக்க போறாரு. அந்த திரையரங்கில் வேலைப்பாடுகள் முடியலனே அந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு பசுபதி பாண்டியன் ஒருத்தர், இந்த திரையரங்க பணியெல்லாம் முடியல, அதனால திரையரங்க திறப்பதற்கு அனுமதி தர முடியாது அப்படிங்கிறது. முதலமைச்சர் காமராஜ் தான் திறந்து வைக்க போறாரு அப்படின்னோடனே, இல்லை யார் இது ஒன்றாலும் பண்ண முடியாது அப்படின்னோடனே, நீ ஒரு IAS அதிகாரி, நீ இவ்வளவு பேசுறியா அப்படின்னு அந்த காங்கிரஸ்காரர் அந்த கலெக்டரை நோக்கி பேசுறாரு. அந்த கலெக்டர் உணர்ச்சி வைப்பட்டு வேகத்தில், நான் தேர்தலில் போட்டி போட்டு முதலமைச்சர் ஆக முடியும், உங்கள் காமராசால IAS ஆக முடியுமா அப்படின்னு கேட்டுறாரு. கேட்ட உடனே அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு கேட்டிருந்தா அவன் தமிழ்நாட்டிலே இருந்திருக்க மாட்டான். ஆனால் கேட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் வீட்டுக்கு போய் பெருந்தலைவர் காமராசர் அந்த மாவட்ட ஆட்சியரை பாராட்டிட்டு
கட்சிக்காரன் 1000 சொல்லுவான்னு நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, மக்களை மனசு வச்சு வேலை செய்யின்னு அன்னைக்கு புகழ்ந்து பாராட்டிட்டு வந்த தலைவர் காமராசர். காமராசர் வந்து கோடம்பாக்கம் பக்கம் போயிட்டு இருக்காரு வாகனத்தில். காமராசர் வண்டி வரும் தெரியாமல் ஒரு போக்குவரத்து காவலர் வந்து நிறுத்திடுறாரு. நிறுத்தவொடனே முன்னால் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் கோவப்படுறாங்க. அப்புறமா தெரியுது வந்தது காமராசர்னு இந்த போக்குவரத்து காவலருக்கு. முதலமைச்சர் வண்டியும் தெரியாமல் நம்ம எடுத்துட்டேமே அப்படின்னு அவர் பதறாரு. பதறி போய் காமராசர் வீட்டுக்கு போய் அன்னைக்கு அப்படியே ஒரு கூணி குறுகி அப்படியே ரொம்ப தயங்கி எப்படி வேலை போயிட போதோன்னு நினச்சிட்டு இருக்கிறார். காமராசர் அவரை பார்த்து அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி அவரை பாராட்டுறாரு. தனக்கு எதிராக ஒரு அதிகாரி இருந்தால் கூட அவன் மக்களுக்காக சேவையாற்றினா காமராசர் கொண்டாடி தீர்த்தார். இன்னைக்கு இப்படி இருக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு அதிகாரி, நாம் செய்தியில் படிக்கிறோம், சுந்தரேசன் ஒரு அதிகாரி, மதுவிலக்கு பிரிவில் இருந்தவர், காவல்துறை அதிகாரி. அவர் நேர்மையாக செயல்பட்டார்னு சொல்லிட்டு அவர் பயணிக்க வேண்டிய வாகனத்தை பிடிக்கிட்டு போகிறாங்க. எப்படிப்பட்ட ஆட்சி? நேர்மைக்கு உண்மைக்கு இடமில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. நபிகள் நாயகர் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாங்கிறது. அவர் சொன்ன காலம் இந்த காலம்தான். நீங்கள் நேர்மையாக உண்மையாக பணியாற்ற முடியாது. நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களுக்கு நெருக்கடி வரும், அழுத்தம் வரும், அச்சுறுத்தல் வரும், அடக்குமுறை வரும், ஒடுக்குமுறை வரும். எந்த மக்களுக்காக நேர்மையாக உழைக்கிறீர்களோ அந்த மக்கள் ஏளனம் செய்வான், கேலி கிண்டல் பண்ணுவான். எவன் நேர்மையாக ஒரு அதிகாரி இருந்தா மக்கள் சொல்றான் பிழைக்க தெரியாத பையன், தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டேன். ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான் செந்தில் பாலாஜி போல. மகராசன் என்ன மாதிரி வாழ்றான்டா, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணுங்கிற. ஆனால் மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவி விட்டது. சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. நேர்மைக்கு உண்மைக்கு வாய்மைக்கு இடமில்லை. மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தலையிட்டு மதுரையில் கனிம வள கொள்ளை நடந்திருக்குது. அதுக்கு ஒரு குழு போடுறோம். அந்த குழுவோட தலைவர் சகாயம்னு சகாயத்தை நியமிக்குது. மறுபடியும் மதுரைக்கு போறாரு கனிம கொள்ளையை கண்டறிவதற்காக. அப்ப சோதனை பண்றாரு. அப்ப இந்த கனிம கொள்ளைக்கு முன்பாக நரபலி கொடுக்கப்பட்டு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்காரு. எந்த அதிகாரிகள் வரணுமோ அந்த அதிகாரிகள் வரல, ஒத்துழைப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, மாலை வரைக்கும் காத்திருக்காரு. பொழுது போயிடுது, இருட்டாயிடுது. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க ஐயா, நாளை காலையில் பார்த்துக்கலான்னு போய் மதுரையில் போய் ஓய்விடுங்கிறாங்க. இல்லை நான் போனால் அந்த சாட்சிகளை ஆவணங்களை கலைச்சிருவாங்க, இல்லை வீணாக போயிடும் சொல்லிட்டு ஒரு கட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கட்டில் கொண்டு வர சொல்லி சுடுகாட்டு மேலேயே கட்டில் போட்டு அப்படியே படுத்துக்கிறாரு ஐயா சகாயம். காலையில் விடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில் கேட்குறாங்க, விடிய விடிய சுடுகாட்டில் தூணியிலே பயமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு சகாயம் சொன்ன பதில், எனக்கு சுடுகாட்டில் பயமா இல்லை, சுதந்திர நாட்டில் பயமா இருக்குன்னு. அதான் நாட்டோட நிலைமை. புதுக்கோட்டையில் வந்து கனிமோல கொள்ளை நடக்குது அப்படின்னு ஜெகபர் அலி அப்படின்னு இந்த மண்ணின் மீது மக்களின் மீது பட்டு கொண்ட ஒரு போராளி, ஒரு நல்ல மகன் ஜெகபர் அலின்னு ஒருத்தர் போராடுறார். புதுக்கோட்டையில் தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளை நடக்குது,
குவாரி அமைக்கிறாங்க, இது ஆபத்து அப்படின்னு தொடர்ச்சியா மனு கொடுக்கிறாரு, போராடுறாரு, பாடுபடுறாரு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறாரு, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் இந்த தேதியில் நான் போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துட்றாரு. எந்த தேதியில் அவர் போராட்டம் பண்ணதா சொன்னாரோ அதே தேதியில் ஜகபர் அலி மேல லாரி ஏற்றி, ஒரு முறைக்கு பல முறையா லாரி ஏற்றி அவர் சாகிறாருன்னு பார்த்து கொன்னு முடிச்சான் ஜகபர் அலியை. தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் லூர்துன்னு ஒரு நேர்மையான கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ, அவரை கொன்னா. எதுக்கு? நேர்மையா செல்படுறாரு, இடையூறா இருக்காரு அப்படின்ட்டு. இதான் நாட்டோட நிலைமை. கஞ்சா இங்க கஞ்சா விற்கப்படுதுங்க, கஞ்சா புழக்கம் இருக்குங்க அப்படின்னு காவல்துறையின் தகவல் சொன்னா, காவல்துறை அந்த கஞ்சா விற்கிறவன் தகவல் சொல்லி அந்த கஞ்சா விற்கிறவன் போய் எவன் தகவல் சொன்னானோ அவனை தாக்கணும், அவனை வெட்டுறான். நாடு எங்க போயிட்டு இருக்கு? மயிலாடுதுறை பக்கம் கள்ளச்சாரம் விற்கப்படுது. கள்ளச்சாரத்துக்கு எதிராக 2 இளைஞர்கள் களத்தில் நிற்கிறான். அந்த கள்ளச்சார வியாபாரி சிறைக்கு போறான். சிறைக்கு போனவன் விடுவிக்கப்படுறான். 6 மணிக்கு விடுவிக்கப்பட்டவன் 8 மணிக்கு வெளில வந்து யார் கள்ளச்சாரத்துக்கு எதிராக நானோ 2 இளைஞரை குத்தி கொள்றான். இது நாட்டில் நடக்குது. இந்த ஆட்சி யாருக்கானது? காமராசர் ஆண்டார், மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது, மண்ணுக்கான ஆட்சியாக இருந்தது. இந்த கேடுகட்ட புறம்போக்குகள் பொறுக்கிகள் ஆட்சியில் நாட்டின் நிலைமை என்னவா இருக்குது? இப்ப ஐயா ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒன்று, ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாட்டை அப்படியே எல்லாரும் நிறுத்த போறாராம். அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம். அவரும் அன்பான சொந்தங்களே, மன்னராட்சி காலத்தில் கூட மன்னன் வந்து மக்களின் குறை கேட்க மன்னன் நகர்வளம் தான் மாறு வேடம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக உழவுனா மக்களின் கவலை என்ன, கண்ணீர் என்ன, குறை என்ன, நிறை என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி நிர்வாகத்தை மாற்றி அமைச்சான் மன்னராட்சி காலத்தில். ஆனால் மக்களாட்சி காலத்தில் எடப்பாடியோ ஸ்டாலினோ எப்போ வர்றாங்க, எப்போ தேர்தல் வருதோ அப்போதான் வர்றாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! மன்னராட்சி தான். மன்னராட்சியில் கூட குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்துச்சு. தன் மகன் தேர்காலில் கண்டுகுட்டி ஏற்றி கொண்டாடுறான். யார் மகன்? மனுநீதி சோழ மகன். தன் மகன் தேர்காலில் கண்டுகுட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக தன் மகனை அதே தேர்காலில் ஏற்றி பழி கொடுத்தான். மன்னன் நினைச்ச யாரை வேணாலும் கொள்ளலாம், யாரை வேணாலும் நாடு கடத்தலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவன்கிட்ட அறம் இருந்தது. கோவலனை வந்து குற்றவாளி அப்படின்னு திருப்பி சொல்லிடுறாரு பாண்டிய நெடுஞ்செழியன். கோவலன் வந்து கொலை செய்யப்படுறாரு. வெகுண்டெழுந்து போறா கண்ணகி பாண்டிய மன்னனோட அரசவைக்குள்ள. தேரா மன்னா எப்படி இருக்கிறா? தேரா மன்னாங்கிற. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு வந்து அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களோட அலுவலகத்துக்கு போக முடியாது. ஆனால் மன்னராட்சி காலத்தில் அரசவைக்குள் நுழைகிற ஒரு சாதாரண மகள் கண்ணகி, தேரா மன்னா என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன்கிற. இன்னைக்கு இருந்தா தூக்கடா அந்த பொம்பளை இருப்பேன். ஆனால் என்ன சொன்னா பாண்டிய நெடுஞ்செழியன், நீதி தவறிவிட்டேனா தாயே என்று மனமுடைஞ்சு செத்து போன அடுத்த நொடியில் பாண்டிய நெடுஞ்செழியன். மன்னராட்சி காலத்தில் இருந்துச்சு அறம். இன்னைக்கு இருக்குதா? அடிமை இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அன்னைக்கு ரவுலட் சட்டம் அப்படிங்கிற அடக்குமுறை சட்டம் ஏவப்படுது. அடக்குமுறை சட்டம்னா யாரை வேணாலும் கேள்வி இல்லாமல் கைது பண்ணலாம், தண்டிக்கலாங்கிற ரவுலட் சட்டத்தை வந்து வெள்ளைக்காரன் கொண்டு வர்றேன். அதை கண்டித்து பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக்கில் மக்கள் ஒன்று கூடுறாங்க. அந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிற திடல்ல அந்த ஒன்றுக்கூடிய மக்கள் மீது இராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு ஜெனரல் டயர் உத்தரவு போட்டு ஆயிரக்கணக்கான பேரை கொள்றேன். செத்து விழுந்தார்கள் மக்கள். அங்கிருந்த ஒரு கிணறு, அதில் விழுந்து தப்பிக்கலாம்னு அப்படி செத்து போனாங்க. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரலாற்றில் கரும்புள்ளின்னு பதிவு செய்யப்படுது. இந்தியாவோட சுதந்திர வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை யாராலும் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்து 100 ஆண்டுகளை கடந்துட்டோம். 100 ஆண்டு கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன் நம்மளை சுட்டுக்கொண்டானோ அதே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெருமக்கள் இங்கிலாந்தோட பாராளுமன்றத்தில் அவன் சொல்றான், நாங்கள் தவறளித்து விட்டோம், எங்கள் முன்னோர்கள் தவறளித்து விட்டார்கள், நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம்னு.
100 ஆண்டுக்கு முன்பாக நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இங்கிலாந்து பார்லிமெண்டத்திலே அந்த நாட்டு மக்கள் வருத்தத்தை தெரிவித்தார்கள். நாங்கள் செய்தது தவறுன்னு. ஆனால் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் தூத்துக்குடியில் 15 பேரை துள்ள துடிக்க எடப்பாடி பழனிசாமி அரசு கொன்றொழித்தது. அதற்காக வருத்தம் தெரிவித்தார்களா? மன்னிப்பு கேட்டார்களா? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? தூத்துக்குடியில் 15 பேரை கொண்டது எடப்பாடி பழனிசாமி அதிமுக. அங்க இருந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக மண்ணின் மக்களை துள்ள துடிக்க கொண்டார்கள். அன்பான சொந்தங்களே, யோசிச்சு பாருங்க. ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலை இயங்குது. அந்த ஆலையால மண் மாசுபடுது, நீர் மாசுபடுது, நிலம் மாசுபடுது, காற்று நஞ்சாகுது, கர்ப்பிணி பெண் கரு கூட தரிக்க முடியல. அப்ப அவ்வளவு சிக்கல் இருக்கு. அந்த ஆலையை விரிவாக்கம் பண்றோம் கிளம்புறேன். ஆலை விரிவாக்கம் கூடாது, இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொன்னா ஆலையை விரிவாக்கம் பண்றியான்னு சொல்லிட்டு கட்சி கடந்து, இயக்கம் கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து எல்லா தரப்பு மக்களும் போராட்டம் பண்றான். 99 நாட்கள் தொடர்ச்சியால போராட்டம், தினந்தோறும் போராடுறான். போய் எங்க உட்கார்ந்துருக்கான், தர்ணா போராட்டம் செய்யறான், கோரிக்கை முழக்கத்தை வைக்கிறான், தொடர்ச்சியாக போராடுறான். 99 நாட்கள் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளலை. அதிகாரிகளோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ போகல, களத்துக்கு போகல. அப்ப 100வது நாளில் உலகத்தின் கவனத்தை இருக்கலாம்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு பேரணி, கவன ஈர்ப்பு பேரணி. பேரணியில் யார் போறா? பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் போறாங்க. கையில் ஆயுதம் வச்சிருந்தாங்களா? ஆயுதம் இல்லை. கையில் வச்சிருந்தது மூட்டை முடிச்சு, சாப்பாட்டு போட்டலும், தண்ணீர் போத்தல், இதை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்படி நிராயுத பாணியாக போன மக்கள் மீது காவல்துறை ஏவி விட்டு கொன்றது அதிமுக அரசு. அந்த 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 அணிவகுப்பில் 17-18 வயசு நிரம்பிய ஒரு தங்கச்சி போறா. ஸ்னோலின்னு பேரு. பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டா, கல்லூரி போகலாம்ங்கிற கனவோடு இருக்கா. அந்த தங்கச்சி ஒரு முனைப்போட களத்தில் நிற்கிறார். என்ன நம்பிக்கைன்னா, நாம் ஒரு பெண் பிள்ளை, நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கண்ணியமாக நடத்துவாங்கிற நம்பிக்கையில் போற. ஆனால் துப்பாக்கி தோட்டா ஸ்னோலினோட வாய்க்குள்ளே புகுந்து மூல சிதறி இறந்து போனான் ஸ்னோலிங்கிற தங்கச்சி. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நிகழ்த்திய பச்சை படுகொலை அன்னைக்கு திமுக கண்டித்தது. நாங்கள் ஏற்க மாட்டோம், குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலையாளிகள் தண்டிக்கப்படுவாங்க. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 2019 நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் கனிமொழி அம்மையாருக்கு வாக்கு கேட்கிறப்ப இறந்து போன தங்கச்சி ஸ்னோலியோட படத்தை காமிச்சு இதுக்கு நீதி வேணும்னா திமுக போடுன்னு கேட்கிறேன். 2019 21 திமுக ஆட்சிக்கு வந்துருது. 25 4 ஆண்டுகள் கடந்துட்டோம். எவன் தூத்துக்குடியில் மக்களை கொன்றானோ எவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்னு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில். அந்த ஆணையம் தெள்ள தெளிவாக சொல்லிச்சு, திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை, தப்பித்து ஓட முயன்ற மக்கள் மீது கூட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கூலிப்படை போல மாறி பல முறை சுட்டார்கள். ஆகவே இதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். நடவடிக்கைன்னா குற்றவியல் நடவடிக்கை, வழக்கு போட்டு, கொலை வழக்கு போட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட அறிக்கையை, அந்த பரிந்துரையை ஸ்டாலின் கொடுத்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரை அதில் தொடர்புடைய யார் மேலேயும் வழக்கு போடல. எந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றம் சாட்டியதோ அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து அடகு பார்த்திருக்கிறது கேடுகட்ட திமுக அரசு. எடப்பாடி பழனிசாமி கொன்ற அந்த கொடுங்கோல் சம்பவத்துக்கு காப்பாற்றுகிற வேலை செய்வது திமுக. என்ன திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம்? அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை நடந்தப்ப ஸ்டாலின் சொன்னாங்க, காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, ஏற்க முடியாது சொன்னது இவர். ஆனா இப்ப அஜித்குமார் படுகொலைக்கு பிறகுதான் இந்த அஜித்குமாருக்கு கைது பண்ணணும், தொடர்புடைய கொலையாளிகளை கைது பண்ணுங்கிற. ஆனா அந்த அஜித்குமாருக்கு முன்பே இந்த திமுக ஆட்சியில் 30 பேர் காவல் நிலையத்தில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கேன். அவனுக்குலாம் நீதி கிடைச்சா, நிவாரணம் கிடைச்சா, தொடர்புடையவங்க மேலே வழக்கு போடப்பட்டிருக்கா? ஒன்றும் இல்லை. மக்களை ஏமாற்றணும், நாடகம் போடணும். நம்ம ஏதாவது கேட்டோம்னா
நீ போய் உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்துவார், சத்தீஸ்கரில் வாழ்ந்துவார், ஜார்க்கண்டில் வாழ்ந்துவார், மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்துவார். அப்போ தான் தமிழ்நாட்டோட அருமை தெரியுமா. நாங்கள் ஏன்டா நடு ஆற்றுல சுடுகாட்டுக்கு போகணும்? நாங்கள் ஏன் போகணும்? பாஜக உள்ளே வந்துடும். பாஜக கிட்டேருந்து காப்பாற்றணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கிறேன். 2 நாளைக்கு முடி பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கிட்ட பாஜகவை சேர்ந்த நிர்வாகி சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் ஓட்டு கட்டு போகிறோங்க, ஓட்டு கட்டு போனால் மக்கள் உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட முடியாங்கிறாங்க. எப்படி சோறு கூட போடுறோம் ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகி நயனா நாகேந்திரன்ட்ட புலம்புறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமை இதுதான். 2021 இதே பாஜக அதிமுக கூட்டணியில் அங்க வச்சிச்சு. அங்க வைக்கிறப்ப பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டேன். ஏன்னா மோடி படத்தை அமித்ஷா படத்தை பார்த்தான்னா ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு பாஜகவே மோடியையும் அமித்ஷாவையும் புறக்கணித்தது தமிழ்நாட்டில். அவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான்ல. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினான், பிள்ளையார் மார்க்கெட் அவுட் ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே முருகனை தூக்கிட்டான். முருகன் மாநாடு போட்டான், ராமர்னு பேசினாங்க. உங்க ராமரே கைவிட்டார். உங்களை ராமரே கைவிட்ட பிறகு எங்க முருகன் எப்படா காப்பாற்றுவார்? பாஜகவுக்கு என்ன முழக்கம்? பாம்பு திக்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவேன். தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி பிள்ளையார பேசினான், இப்போ முருகனை பேசுகிறான். வெற்றிவேல் வீரவேல் தமிழ்நாட்டில். ஆனால் ஆந்திராவுக்கு போனால் ஏழுகுண்டர வானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தாங்கிறது. அங்கே கோவிந்தா கோவிந்தாங்கிறவன் மகாராஷ்டிராவில் சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். அங்கே கலமிதாதா மோரியா, அங்கே கலமிதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேச சொல்லுவானா? உத்தரப்பிரதேச சொல்ல மாட்டேன். அங்கே ஜெய் ஸ்ரீராம், அங்கே ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளத்தை சொல்லுவானா? அங்கே ஜெய்காளி ஓம்காளி, அங்கே ஜெய்காளி ஓம்காளிங்கிறவன் கேரளாவில் சொல்லுவானா? அங்கே சாமியே சரணமைப்ப, அங்கே சாமியே சரணமைப்பாங்கிறவன் ஒரிசாவில் சொல்லுவானா? ஒரிசாவில் ஜெய் ஜெகநாதர். அப்போ எந்தெந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து சுதி பாடுவான். அவன் தமிழ்நாட்டில் வந்து போட்டி போட்டான், கூட்டணி அமைச்சு 2014, 2021, 2024 அப்படின்னு இந்த 3 தேர்தல் 2014, 2019, 2021, 2024 இந்த 4 பொது தேர்தல் வந்து காட்டி கொடுத்துருச்சு. என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் வந்து கதைக்காகாது அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். ஆனால் இல்லாத பாஜகவை சொல்லி பாஜக உள்ளே வந்து பூந்துடும், இந்த பக்கம் வந்துடும், அந்த பக்கம் வந்துடும் சொல்லிட்டு எல்லா அயோக்கியத்தனங்களையும் திமுக பண்ணுறேன். அதுவும் அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின். அடித்தார் கில்லி, அது டெல்லி. ஆளுநர் பூஜ்யம், ஸ்டாலின் ராஜ்யம். வந்தார் உதயநிதி, பாஜக சரணாகதி. யாரா நீங்கள்? எங்கடா உட்காந்து எழுதுறீங்க? எப்படா யோசிக்கிறீங்க? பாரதிய ஜனதாவெல்லாம் திமுக எதிர்க்காது, எதிர்ப்பது போல வேடம் போடுவேன். 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் இப்போது ஏன் போனார்? நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன சொன்னார் ஸ்டாலின்? நாட்டை வளர்ந்த நாடாக மோடி மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த வளர்ந்த நாடாக நாட்டை மாற்றி கொண்டிருக்கிற மோடியின் செயல்பாட்டுக்கு பாராட்டுக்கள் சொன்னது ஸ்டாலின். எப்போ சொன்னார்? போன மாதம். அவன் இங்கே ஒன்று பேசுவான், அங்கே ஒன்று பேசுவான். 2019 செங்கல்ல தூக்கிட்டு கிளம்பினார் உதயநிதி. எய்ம்ஸ் மருத்துவமனை பாஜக கொண்டு வரவில்லை, வஞ்சித்து விட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே இருக்கிறது தெரியுமா? இங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு புளிப்பு காமெடி. 2019, 2021 இந்த மதுரமுத்து மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவார் மதுரமுத்து. அந்த மாதிரி உதயநிதி பண்ணாப்பில்லை 2019, 2021. அப்போ வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, கோபாக் மோடினாங்க. ஆனால் 21 திமுக வென்ற பிறகாக தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி திறப்புக்கு, மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்கிற நிகழ்வுக்கு மோடியை போய் அழைத்தது இந்த திமுக. என்னங்க கோபாக் மோடி, நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, நீங்கள் மோடியை போய் கூப்பிடுறீங்க கேட்குறப்ப திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு சொன்னார். டிஆர் பாலு வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்துருக்காரு, அது வேண்டாமா? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்ததால தான் அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சிச்சு. அப்போ இணக்கமாக தான் சார் போகணும் அப்படிங்கிறது.
இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, கோபேக் மோடிங்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடனே வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்துருக்காரு அப்படின்னு மோடிக்கு சிவப்பு கம்பளை விரிக்கிறது. இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு. இங்கே பாசிச பாஜக ஒழிக, இங்கே அங்கே போனால் பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ், பாஜக எங்களுக்கு இனிமையான எதிரிகள். எதிரி எப்பறம் இனிமையாக இருக்க முடியும்? காதலி எதிரி இனிமையாக இருக்கலாம், நண்பன் இனிமையாக இருக்கலாம், ஒரு தாய் இனிமையாக இருக்கலாம், தந்தை இனிமையாக இருக்கலாம். எப்படி எதிரி இனிமையாக இருக்க முடியும்? இந்த பம்மல் கே சம்பந்தம் படத்தில் சிம்ரன்ட்ட சொல்லுவார் கமலஹாசன், நீங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால அதை சொல்கிறேன் பாரு. வேண்டப்பட்ட விரோதி, என்னடா அது வாக்கியமே புதுசாக இருக்குன்னு தோணும். அந்த மாதிரி ஸ்வீட் எனிமீஸ். திமுகவோட இந்த வேடத்தை, நாடகத்தை தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப திமுகவுக்கு போடுவேன், அதிமுகவுக்கு போடுவேன் அப்படின்னா நாட்டை காப்பாற்ற முடியாது. காமராசர் ஆட்சிங்கிறாங்க. யார? ஸ்டாலின் கொடுக்கறதே காமராசர் ஆட்சின்னு செல்வ பிறந்தக சொல்றாரு. ஈமு கோழி திருட்டும் வாங்கல, ஈமு கோழி மோசடி, அப்புறம் இந்த பாம்பு மோசடியும் வாங்கல, பாம்பை வித்தா விலை கிடைக்கும் அப்படின்னு. இந்த எல்லா மோசடியை விட பெரிய மோசடி இந்த கூமுட்டை ஆட்சியை காமராசர் ஆட்சின்னதேன். காமராசர் எப்படிப்பட்ட தலைவன், எப்படி மக்களுக்காக வாழ்ந்தவர். ஆனால் அந்த கேடுகட்ட திமுக ஆட்சியை காமராசர் ஆட்சிக்கிறேன். நாம் தோக்கடிக்கணும், திமுக அதிமுக வேண்டாங்கிற முடிவுக்கு வரணும். மாற்றம்னு ஒன்று உருவாகணும்னா நம்மள்ட்ட தான் ஆரம்பிக்கணும். இந்த வறுமை போகணும், ஏழ்மை போகணும், பசி பஞ்சம் போகணும்னா இந்த திமுக அதிமுக விட்டடிக்கணும். ரட்டள உதயசூரனை மறக்கணும். திரும்பவும் திமுகவுக்கு போடுவேன், அதிமுகவுக்கு போடுவேன், ரெட்டலைக்கு போடுவேன், உதயசூரனுக்கு போடுவேன்னா நாட்டில் எந்த மாற்றம் வராது. உங்கள் வறுமை போகணும், ஏழ்மையை போகணும்னா நீங்கள் திமுகவை அதிமுக விட்டுவிடுங்க, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. இல்லை திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசாக ஒருத்தர் வர்றார், அவருக்கு போடலாமா? போராட்ட காலத்தே 3 நிமிஷம் பேசுதார். நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம்னா அந்த பொதுக்கூட்டம் காலைல 10-11 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் நடக்கும். அண்ணன் அன்புத்தரசனை நெறியாளிகை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையும் 5 நிமிஷம் பாரு, இல்லை 3 நிமிஷம் கையை காட்டுவார். ஆனால் எல்லாம் 8 நிமிஷம் தாண்டி பேசுவான். போய் அண்ணன் நின்றுட்டே இருப்பார். அன்புத்தரசன் அண்ணன் நிறுத்துங்க அப்படின்னு நின்றுட்டே இருப்பார். ஆனால் எல்லாரும் கடைக்கோடி பேச்சாளர் வரைக்கும் 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவான். ஏன்னா செய்தி நிறையா இருக்கும், கருத்து நிறையா இருக்கும், நிறையா சொல்லணுங்கிற அந்த முனைப்பு. ஆனால் ஒரு கட்சியோட ஆர்ப்பாட்டத்தில் தலைவரே 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறாரு. ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே நம்ம கட்சிக்கார் ஒரு அண்ணன் ஒருத்தர் கூப்பிட்டு, ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் அங்கே பார்த்து கற்றுக்குங்க. முதல்ல 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30 மணிக்கு விட்டுட்டாங்க. 11 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் உட்கார வச்சு ஆற்றுனா ஆற்றுறீங்க. ஆர்ப்பாட்டம்னா அவங்கள மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி. சாரி கேட்காதீங்க, நீதி தான் வேணும், சாரி வேண்டாம்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பேசுகிறப்ப இங்கே சாரி கேட்டீங்களே, அங்கே சாரி கேட்டீங்களாங்கிறாரு. ஒன்று எழுதி கொடுத்தவன் ஒரே மாதிரி எழுதி கொடுத்துருக்கணும். இங்கே ஒன்று எழுதி கொடுத்தா அங்கே ஒன்று எழுதி கொடுத்துட்டேன். அவர் ஆட்சிக்கு என்ன பண்ண போகிறாரு? தேர்தலுக்கு 10 மாதம் இருக்குது. இப்போயே மக்களை சந்திக்க வரதில்லை. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா 2018 கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டீங்க. அவர் டிவியெல்லாம் உடைச்சார், டிவிக்குள்ளே போயிட்டார். அஜித்குமார் மரணம் கமலஹாசன் வந்தாரா? இங்கே சென்னையில் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு அடித்தட்டு உழைக்கும் மக்களின் வீட்டை இடிக்கிறான். கமலஹாசன் வந்தாரா? எங்கே இருக்கார்? அவர் போயிட்டார், தக்கலை போய் நம்ம போயிட்டார். அந்த மாதிரி இவருக்கு வாக்க போட்டிங்கன்னா 26 பேருக்கு அவரும் போயிடுவார். அப்போது நாங்கள் தான் கத்தணும். வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. கவியரசு கண்ணதாசன் காமராசர் குறித்து வர்ணிச்சார். காலத்தின் கடைசி கருணை, காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, இதை பிடித்துக் கொள்ளுங்கள், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. காலம் எங்களை கையளித்தது. 15 ஆண்டா அந்த காலத்தில் நிற்கிறோம். 15 ஆண்டா. கட்சிக்கு வர்றப்ப எனக்கு 19 வயசு, 34 வயசில் நிற்கிறேன். நாங்கள் களத்தில் 15 ஆண்டா நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க. 2010 கட்சி தொடங்கப்பட்டு 16, 19, 21, 24 4 பொதுத்தேர்தல் கடந்து வந்திருக்கோம்.
திமுகவுக்கு அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்னு நாம் தமிழர் கட்சி புதுசாக சொல்லலை. தொடக்கத்தில் 93 94 வைகோ சொன்னார், அப்புறம் திருமா சொன்னார், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், கமலஹாசன், இப்படி எல்லாருமே சொன்னாங்க மாற்று நாங்கள் தான், திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான், திமுக அதிமுக வீழ்த்த போகிறோம்னு. ஆனால் ஒரு தேர்தல் தோல்வி, 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களோடய போயிட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல் கடந்து வந்திருக்கு, இது வரைக்கும் வெற்றி பெறலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு அதிகரிக்குது. தோத்து போன ஒரு கட்சி வளர்ந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த இலக்கணத்தை தகர்த்து விட்டு நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரூபா காசு இல்லைங்க, 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1 ரூபா காசு இல்லை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் நாங்கள் 4 லட்சம் கூட செலவு பண்ணாமல் நிற்கிறோம். வாக்களை பெறுறோம், கோட்பாட்டை சொல்லி, கொள்கையை சொல்லி, கருத்தை சொல்லி, மக்களை அரசியல்படுத்தி அப்படி ஒரு கட்சியை கட்டியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்களை கொண்டிருக்கு. இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்கை கொண்ட கட்சி திமுக கூட்டணியிலையோ அதிமுக கூட்டணி இல்லை. சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக எந்த கட்சிக்கும் 8.2 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்த 8.2 விழுக்காடு வாக்கை கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் சொன்னால் குறைந்தது 500 கோடியை கொட்டி கொடுப்பேன், 500 கோடியை. ஆனால் அது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அந்த பேரத்துக்கு அடிபணியாது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கணும் என்று களத்தில் நிற்கிறோம். நாங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு மாற்று அரசியலை தருவதற்கு களத்தில் உழைக்கிறோம். ஜீவா சொல்றாரு, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாது நாம் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுறங்கிற. அதே போல அழகும் நிறைவும் கொண்ட ஒரு நல்ல ஆட்சி இந்த பூமியில் படைக்க நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தையே சின்னமாக எழுந்திருக்கிறோம். விவசாய சின்னம், மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போல அப்படின்னு சங்க இலக்கியங்கள் பாடுது. உணவை படைக்கிற விவசாயி உயிரை படைக்கிற இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயியை ஏந்திருக்கிறோம். இந்த மண் வாழ, மக்கள் வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு 2026 வாக்களை தாருங்கள். இந்த தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக மதிப்புக்குரிய சகோதரர் ஆதித்யன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த மண் மீது, மக்கள் மீது பற்று கொண்டவர். இந்த மண்ணையும் மக்களையும் மாற்ற வேண்டும்ங்கிற பெருங்கனவு கொண்டு களம் காக்கிறார். அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். உங்கள் வாக்கு சகோதரர் ஆதித்தன் என்பதற்கு, ஆதித்தனுக்கு என்பது உறக்க சொல்லுங்கள். பரப்புரை செய்யுங்க, பரப்புரையாளராக மாறுங்க. நாம் மாறினால் நாடு மாறும், நாடு சிறக்கும், மக்கள் வாழ்வு கொளிக்கும். நீங்கள் பரப்புரையாளராக மாறுங்க, இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்கங்கிற உறுதி போடுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். 2026 விவசாய சின்னத்தில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிப்படக்கூடிய சகோதரர் ஆதித்தவர்களுக்கு உங்கள் வாக்களை, மதிப்புக்க வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதிவரை உறுதியாக அந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.